வணக்கம். இன்றைக்கி லவ் மேரேஜ் தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. காலையிலேருந்து நல்ல ஃபீட்பேக்ஸ், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸாக கிடச்சிட்ருக்கு. இப்போ ப்ரெஷ்ஷும் முடிஞ்சிருக்கு. நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடச்சதில் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இது நிச்சயம் எல்லாம் ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற படங்கிறது வந்து தெளிவாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்களாம் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். டைரக்டர் சண்முகப்பிரியன், நம்ம ஷாலன் ரோலன், சுஷ்மிதா, வடிவேல், வடிவேல் ஸ்வேதா, ப்ரொடியூசர், நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி ஒரு டீமாக லவ் மேரேஜ் நீங்கள் எல்லாம் போய் தியேட்டர்ஸில் நிச்சயம் என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நீங்களும் போய் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதான் வந்தாச்சு. ஸோ பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு, இதுக்கு இப்போவும் சேர்க்க போகிறதுக்கு ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெஸ்பான்ஸாகவும் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரெஸ்பான்ஸ் சரி, ப்ரிவ்யூ நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ண ரெஸ்பான்ஸும் சரி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி கண்டினியூ வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் தேங்க்ஸ் லாட் பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. இவர் வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஒரு பூரிப்பு க்ரியேட் ஆச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் பார்த்த எல்லாருமே அவங்க முகத்தில் ஒரு நிறைவை பார்க்க முடியுது. எல்லாருமே இந்த படத்தில் இருந்த இசையை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க. பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான படங்களை வந்து பண்ணுறதுல எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது கொடுக்குது. ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேங்க்ஸ் மீட் சீக்கிரம் வரும். பட் இருந்தாலும் இப்போ சொல்லிக்கிறேன், நல்ல படங்களை இந்த மாதிரி குடும்பங்களாக சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நாகரிகமான அழகான என்டர்டெயின்மெண்ட்டான படங்களை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எல்லாமே வெற்றி படமாக இருக்குது. அந்த வரிசையில் லவ் மேரேஜையும் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ரியாக்ஷன்ஸை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு ப்ரெஸ் சைடில் இப்படி ஒரு ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு அன்பும் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கால் பண்ணப்பட்ட ஒரு சினிமா. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த ஸ்மைல், அந்த லாஃப்டர், அந்த லவ், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் எமோஷ்னலாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லோரும் வந்து எங்கள் மூவியை பார்த்து பாராட்டணும்னு நான் கேட்குறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த படத்தை பார்த்து இப்போ வெளியில் வரும்போது உங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு உள்ள கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். இந்த வாய்ப்பை வழங்கிய படக்குழுவினர், டைரக்டர், ஹீரோ அனைவருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் எக்ஸைட்டில் வார்த்தைகள் வரல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி எல்லோரும் வந்து ஷோ பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐம் ஷோர் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோரும் வந்து கரெக்டான மெசேஜை வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். எல்லோரும் படத்தை வந்து பார்க்கணும். அண்ட் எங்களுக்கு அந்த சக்ஸஸ் தான் எங்களுக்கு அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரெஸ்பான்ஸ். அடுத்தடுத்து அஷோர் ஃபிலிம்ஸ் ஆர்ட்டில் வி ஹோப் டு மேக் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். எல்லோரும் படத்தை ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இதில் வந்து இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கும் உள்ள சிறப்பு அம்சம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. அது வந்து எத்தனையோ தடவை நிரூபிச்சிருக்கீங்க. வரிசையாக இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து இப்படிலாம் நிரூபிச்சிருக்கீங்க. அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. இது நல்ல ஒரு தென்றல் மாதிரியான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா இது நல்லா வந்திருக்குன்னு உங்களுடைய முகத்திலே தெரிஞ்சது. எப்பவும் போல் நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதுக்கு வந்து உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது விக்ரம் பிரபு சார் வந்து அவருடைய கேரக்டருக்கும் நம்ம சாண்டோனுடைய அழகான மியூசிக்கும் அண்டு சண்முகப்பிரியனுடைய டைரக்ஷன் பிரமாதமாக அவருடைய இயக்கம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஹீரோயின் எல்லாருமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. எங்களுடைய முதல் குழந்தை தடுக்கி விழுந்தால் தாங்கி நிறுத்துங்கள்,
நல்ல விஷயமா இருந்தால் தட்டி கொடுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட உரிமையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமா கேள்வி கேட்க விட மாட்டீங்களா? படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல அழுத்தமாக ஒரு மொட்டை மாடிக்கு நல்லா இருக்கு. அந்த இடத்துல ஒரு தாராளமாக ஒரு கிசிங் சீன் வச்சுக்கலாம். அது வேண்டான்னு சொன்னது டைரக்டராக நீங்களா? அது வந்து பொருத்தமாக இருக்கும். கிசிங் சீன் ஏன் வைக்கலன்னு கேட்குறாங்க. அது ஏன் வைக்கலாம் அந்த இடத்துல? அவருக்கும் தெரியும் நான் பண்ண மாட்டேன்னு. அது பண்ணாலும் ஏ சர்டிஃபிகேட் போகும். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிசிங் சீன்லாம் வரவே வராது, கவலைப்படாது. தொடர்ச்சியா வந்து ஸ்கிரீன்ல காட்டும்போது நல்லபடி காட்டினே இருப்பாரு. ஸ்கிரிப்ட்ல சொன்னார் அவங்க கிட்ட. ஆமா ஆமா. என்ன சொன்னீங்க? அப்படி நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு எப்பவுமே ஏஜ்டா இருக்கு காட்டினே இருக்காங்க. இல்லை, அதுக்காக ஒரு வெள்ளை முடி வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் படத்துக்காக. ஸோ அதனால் அதுக்காக கொஞ்சம் வயசு ஆக்கிக்கிட்டேன். இப்போ எல்லா ஹீரோவும் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் செகண்ட் ஹீரோயின் வந்து 2 ஹீரோயின் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்களா? ஏன் சார் 4 ஹீரோயின் கூட தரணும்னு ஆசை தான் சார். 2 தான் கொடுக்க முடிஞ்சுது. அதுவே சந்தோஷம் தான். தேங்க்யூ சார். இது கொரோனா டைம்ல எழுதின விஷயம் சொல்றீங்க. ஆமா. ஆனா சில இடத்துல வந்து நிறைய வீட்டுக்குள்ள மாஸ்க் அப்புறம் பார்த்தோம் வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட்டு இருந்தோம். ஏன் அது மென்ஷன் பண்ணி இல்லை சார், நான் டிஸ்கஷனில் அந்த வந்துச்சு சார். அந்த ஐடியாஸ் வந்துச்சு சார். எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வந்து அது திரும்ப மென்ஷன் பண்ண வேணாமோன்னு தோணுச்சு சார். நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த கதையோட போக்கில் போனால் போதும். அதுக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரீம் லாஜிக்குள்ளே போகணுன்ற இந்த கதைக்கு அது தேவைப்படலையோன்னு தோணுச்சு. பண்ணி பார்க்கவும் சில அழகுகள் மிஸ் ஆச்சு. ஹீரோன்ற ஃபேஸ் காமிக்கிறதுக்கோ ஹீரோ ஃபேஸ் காமிக்கிறதுக்கோ எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கிறதுக்கோ ஒரு டஃப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதனால அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டோமா நம்ம இல்லை பண்ணுவார் ஹீரோ. சரிங்களா? ஏன் சின்ன ஒரு ஸ்டெப் கொடுத்தீங்க? நல்ல பெரிய ஸ்டெப்பே கொடுத்துருக்கலாம். இல்லை அது கதைக்கு தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஆடியன்ஸாக நீங்கள் வரப்போது உங்களுக்கு கதையோடு போனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அந்த ஒரு நிமிஷம் மட்டும் கொடுத்தோம், அவ்வளோதான். ரியாக்ஷன் நிறைய அழகு வச்சிருக்காரு போல இல்லை? அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே தான். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதான் இப்போ நீங்கள் உங்களோட பாசிட்டிவிட்டியோட தான் காலையிலையும் நல்லா இருந்துச்சு. அது இமீடியட்டாக தெரிஞ்சிடும்ல, இந்த ஒரு ஃபீலிங் தெரிஞ்சிடும்ல, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் பார்க்கல. இன்னும் அவங்க எப்போவுமே ஒரு வாரம் கழிச்சு தான் பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. தெலுங்குல இருந்து ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், அடாப்ட் பண்ணியிருக்கோம். பட் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் சார். என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? தெலுங்கு வெர்ஷன் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஐடியாஸை நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம கல்ச்சருக்கான சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் சார். சார் சார் அதான் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் சார். ஆமாம் சார், நிறைய பேருக்கு நடந்த கதை சார். நிறைய பேருக்கு நடந்த விஷயம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ சார், எனக்கு அக்கா தங்கச்சியில் இருக்காங்க. அப்படி ஆசைப்பட முடியாது. வாய்ப்பு கிடச்சிச்சு சாருக்கு மட்டும். அதனால நல்ல விஷயமா இருந்துச்சு. அவ்வளோதான் சார். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் சப்போர்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.